பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துறேன். கொலோசியர் 1:28 எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். பவுல் சொல்றாரு, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த மனுஷனையும் இந்த மனுஷன் அந்த மனுஷன்னு வித்தியாசம் இல்லை. இந்த லாங்குவேஜ் பேசுறவன் அந்த லாங்குவேஜ் பேசுறவன் வித்தியாசம் இல்லை. இந்த கலர் அந்த கலர் வித்தியாசம் இல்லை. இவன் இந்த நாடு அந்த நாடு வித்தியாசம் இல்லை. எந்த மனுஷனா இருந்தா போதும். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படி, கிறிஸ்து இயேசுவில் அவனை தேர்ச்சி அடைய பண்ணும்படி, கிறிஸ்து இயேசுவில் அவனை தேறின மனிதனாய் நிறுத்தும்படிக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் அவனை நிறுத்த ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுக்கு சொல்றேன், கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் சொல்றேன், கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நாம் தேற வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நாம் தேறினவர்களாய் இருக்க வேண்டும். தேற ஒவ்வொரு நாளும் தேறுதல் என்றால் என்ன? வளர்ச்சி, இம்ப்ரூவ்மெண்ட், முன்னேற்றம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற ஒரு வளர்ச்சி, கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற ஒரு தேர்ச்சி. இப்படி தேறினவனாய் அவனை நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, அங்கே இதற்காக பவுல் அறிவிக்கிற அந்த செய்தி என்னவென்றால், இயேசுவை அவர் அறிவிக்கிறார். அறிவிச்சுட்டே இருக்கார். இயேசு இப்படிப்பட்டவர், இயேசு அப்படிப்பட்டவர், இயேசு இப்படி செய்வார், இயேசு அப்படி செய்வார், இது அவருடைய சுபாவம், இது அவருடைய தன்மை, இது அவருடைய பழக்கங்கள், இதுதான் தெய்வீகம் என்று அவர் தொடர்ச்சியாக அறிவிக்கிறார். அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, பவுல் எல்லாருக்கும் புத்தி சொல்றார். இப்படி இருங்க, அப்படி இருங்க, செய்யாதீங்க, இப்படி ஜெபம் பண்ணுங்க, அப்படி உபவாசம் இருங்க, இப்படி பைபிள் படியுங்க அப்படின்னு புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்றோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எந்த மனுஷனுக்கும் பவுல் சொல்ல எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்றோம். அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு தேறின விசுவாசியாக நாம் ஒவ்வொருவரும் மாற ஆண்டவர் விரும்புகிறாரு. அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு அவரை அறிவிக்கிற ஊழியத்தை எங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. எல்லாருக்கும் புத்தி சொல்ற ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு. எல்லா ஞானத்தோட உபதேசம் பண்ற ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறார். இதன் மூலமா விசுவாசிகள் உருவாகிறாங்க. ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம் இந்த வார்த்தையின்படி இருக்க கிருபை செய்யுங்க. எல்லாவற்றையும் உடைய கரங்களில் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார். ஆமென்.